ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி நிறையா வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலே ஆப்ஷன்லேயே ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிலே ஒரு சிம்பிளாக, அதாவது ஒரு யூனிக்கான ஒரு மெத்தடை வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணி ஒரு ட்ரேட் எடுக்கிறோம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது ஒன்லி ஃபார் எஜுகேஷ்னல் ப்ரப்போஸ் மட்டும்தான். இதில் சொல்லக்கூடிய எதையும் நீங்கள் வந்து ஒரு அட்வைஸாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ மார்க்கெட் நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் உள்ள லாப நஷ்டத்தை புரிஞ்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இன்றைக்கான கண்டென்ட்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டியினுடைய எக்ஸ்பிரி டே. ஸோ அந்த எக்ஸ்பிரி டேங்கிறதுனால இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் ப்ரைஸ் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் ப்ரைஸ் வந்து 50,688 சம்திங். ஓகே, 50,688 அப்படின்னா நம்ம 50,600 அப்படிங்கிறது அட் மணியாக எடுத்துக்கிறோம் நம்ம வந்து. ஓகேவா? ஸோ 50,600 அட் மணியாக நம்ம வந்து எடுத்து கன்சிடர் பண்ணிக்கிட்டு, அப்போ 50,600க்கு மேலே இருக்கிறது வந்து கால் பிரீமியம், அதாவது 50,500. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு இந்த மணி. அதே மாதிரி இங்கிட்டு கீழே நம்ம வந்து புட் ஆப்ஷனில் எடுக்கிறா இருந்ததுன்னா 50,700 புட் பிரீமியம். இந்த ரெண்டையும் வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணுறோம். இதுக்கு மையமாக இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 50,600 அப்படிங்கிற கால் பிரீமியம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னா, இப்போ இன்றைக்கி மார்க்கெட் 50,600 அப்படிங்கிறது அட் மணியாக இருக்குது அப்படின்னா 50,500 கால் பிரீமியத்தையும் 50,700 புட் ஆப்ஷன் புட் பிரீமியத்தையும் நம்ம வச்சு நம்ம இன்றைக்கி மெஷர் பண்ணணும். ஓகே, இதை நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா 50,600 அப்படிங்கிற கால் பிரீமியம் இதோட ஓப்பன் ப்ரைஸ் என்னன்னு நம்ம முதல்ல செக் பண்ணிக்கணும். ஸோ இது ஓப்பன் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 244 ரூபா. ஓகேவா? ஸோ இந்த 50,600 அப்படிங்கிற கால் பிரீமியத்தோட ஓப்பன் ப்ரைஸ் வந்து 244 ரூபா. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து இன்றைக்கி வந்து அடுத்து நம்ம எடுக்கக்கூடிய ப்ரைஸை வந்து நமக்கு வந்து கால்குலேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 50,600 அப்படிங்கிறத வந்து அட் மணியாக இருக்கிறதுனால இந்த மணி, அதாவது 500 கால் பிரீமியத்தையும் 700 புட் ஆப்ஷன் புட் பிரீமியத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ 500 கால் பிரீமியத்திலிருந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். 500 கால் பிரீமியம், அதாவது 50,500 அப்படிங்கிற கால் ஆப்ஷன், அது நம்ம எவ்வளோ பார்த்தோம்? 244 அதோட ஓப்பன் ப்ரைஸ். அப்போது 244 ரூபாய்க்கு மேலே இந்த இந்த பர்டிகுலர் இப்போ நம்ம எடுத்துருக்க போகிற கால் பிரீமியம் இருக்குல்ல, 50,600 அப்படிங்கிற கால் பிரீமியத்தோட ஓப்பன் ப்ரைஸ் வந்து 244 ரூபா நம்ம பார்த்தோம். ஸோ இந்த 244 ரூபாய்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோசிங்க்கு மேலே, ஸோ இது இருந்தால் அந்த ஆப்ஷனை நம்ம பை பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இது வந்து ஓப்பனுக்கும் கீழே இருக்குது 50,500 அப்படிங்கிற கால் பிரீமியம். ஸோ இதோட ஓப்பன் ப்ரைஸ் நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 260 ரூபா அப்படிங்கிறது இதோட ஓப்பன் ப்ரைஸு. ஸோ 260 ரூபா அப்படிங்கிறது இதோட ஓப்பன் ப்ரைஸ். ஸோ 260 ரூபாய்க்கு மேலே இது இருக்கணும். ஸோ இல்லை. ஸோ இதோட ப்ரீவியஸ் க்ளோசிங் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 363 ரூபா வரும். 363 ரூபாய்க்கு மேலே இல்லை. ஸோ ஓப்பனுக்கு மேலே இல்லை, ப்ரீவியஸ் க்ளோசிங்க்கு மேலே இல்லை, நம்ம லெவல், அதாவது அந்த கால் பிரீமியம் 244 ரூபா நம்ம சொன்னோம் இல்லையா, 244 ரூபாய்க்கு மேலேயும் இது இல்லை. அப்போ இந்த பிரீமியம் நம்ம வந்து எடுக்கலை. ஏன்னா இது வந்து அந்த லெவல்ஸ் எல்லாம் கடந்துருக்குது. ஓகே, ஓப்பனுக்கு மேலே இல்லை, ப்ரீவியஸ் க்ளோசிங்க்கு மேலே இல்லை, எல்லாத்துக்குமே கீழே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம லெவல்ஸ், அதாவது என்னென்னா அந்த 50,600 அப்படிங்கிற அந்த அட் மணியினுடைய கால் பிரீமியம் ஓப்பன் ப்ரைஸ் 244 ரூபா, அதுக்கும் கீழே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை புட் பிரீமியம், அதாவது 50,700 அப்படிங்கிற புட் ஆப்ஷன். ஓகே, இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ஓகே. இதோட ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து ரூ. 200. ஸோ ரூ. 200க்கு மேலே ஓப்பனுக்கு மேலே இருக்கணும். ஸோ ஓப்பனுக்கு மேலே இந்த ப்ரைஸ் வரணும். ஸோ ஓப்பனுக்கு மேலே வருதான்னு பார்க்கலாம். ஸோ ரூ. 200க்கு மேலே இந்த ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் ஆகணும். அதே சேம் டைமில் அதோட கால் பிரீமியம் நம்ம ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தோம் இல்லையா, ரூ. 244 அப்படிங்கிறது நம்ம வந்து ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தோம். ஸோ அந்த ரூ. 244க்கு மேலே இது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ரூ. 244க்கு மேலே இருந்துச்சுன்னா இதை நம்ம பை பண்ணலாம். ஸோ ரூ. 244. ஓகே. எப்போன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து 9:45 ஆமாம் 9:25. ஸோ 9:25 அந்த ரேஞ்சில் இந்த ரூ. 244 அப்படிங்கிற ப்ரைஸுக்கு மேலே இது சஸ்டெயின் ஆக ஆரம்பிச்சிருது. ஓகேவா? ஸோ ஒரே நிமிஷம் இதை நான் லைன் உங்களுக்கு அந்த இடத்துல ரூ. 244 லைன் வச்சு காமிச்சிருக்கேன். டன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரூ. 244ங்கிற ப்ரைஸை வந்து எப்போ வந்து நமக்கு இது ரீச் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:25. ஸோ 9:25க்கு ரூ. 244 அப்படிங்கிற ப்ரைஸுக்கு வந்து கரெக்டாக வந்து க்ளோசிங் கொடுக்கு. இதோட க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக ரூ. 245 நமக்கு க்ளோசிங் கொடுக்கு. ஓகே. ரூ. 244ங்கிறது நம்மளோட அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் மாதிரி நம்ம எடுத்துக்கிட்ட ப்ரைஸ். அதாவது என்னென்னா 50,600 அப்படிங்கிற அட் த மணியோட கால் பிரீமியம் ஓப்பன் ப்ரைஸ். இதுக்கு மேலே எந்த ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகுதோ நம்ம எடுக்கலாம். இப்போ புட் ஆப்ஷன் நம்ம வந்து இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா புட்டை நம்ம பை பண்ணலாம். ஓகே. இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து புட் ஆப்ஷன் சஸ்டெயின் ஆகுது. ஓப்பனுக்கு மேலே இருக்குது, ப்ரீவியஸ் க்ளோசிங்க்கு மேலே இருக்குது. அதே சேம் டைமில் 50,600 அப்படிங்கிற அட் த மணியினுடைய கால் பிரீமியம் ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே ப்ரைஸ் நிற்கி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் இருக்கு இல்லையா, நம்ம பிரேக் அவுட் கொடுக்குற 5 மினிட் கேண்டிலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கலாம். அந்த ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம்லாம் இருக்கக்கூடாது மார்க்கெட்டில். ஒரு நம்ம எடுத்ததுலேருந்து இப்போ ரூ. 250 எடுக்கிறோன்னா ஒரு 30 பாயிண்ட் இல்லை 20 பாயிண்ட் ரூ. 280 அப்படிங்கிற ரேஞ்சை அந்த நம்ம ப்ரைஸ் நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் வந்து நமக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்கும்போது 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் கிடைக்கும்போது எக்ஸிட் ஆயிடணும். ஓகே. அப்படி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிடமே இந்த கேண்டில், அதாவது இதோட 9:25 கேண்டில் க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து நம்ம எடுத்தோம்னா ரூ. 245 க்ளோசிங் கொடுக்கு. அதில் நம்ம எடுத்தோம்னா அடுத்த ப்ரைஸ் அடுத்ததுனுடைய கையாக எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரூ. 320 கையாக போயிருக்கு. ஸோ 100 பாயிண்ட் கிட்ட நான் ஒரு 80 பாயிண்ட் கிட்ட நமக்கு மூவ் ஆகிருக்கு இந்த ப்ரைஸ் வந்து. ஓகே. நம்ம என்ன பண்ணணும்னா எப்போவுமே ஒரு 20லேருந்து 30 பாயிண்ட் தான் பேங்க் நிஃப்டியில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஒரு பிரேக் அவுட் நம்ம கொடுக்குற ஸ்ட்ராட்டஜஸ்லாம் இந்த மாதிரிலாம் கிரிட்டேரியாவை தாண்டி அந்த ஒரு ஆப்ஷன் வந்து ப்ரீமியம் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு நம்ம கொடுக்குற எடுத்துருக்கக்கூடிய இப்போ லெவல்ஸ்லாம் தாண்டி மேலே போகும்போது ஒரு சின்ன ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? சேஃபாக தான் எப்போவும் ட்ரேட் பண்ணணும். எப்போவுமே நம்ம ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணக்கூடிய நம்ம வந்து நம்மளுடைய பணம், அதாவது நம்மளுடைய முதலீடை வந்து ரொம்ப பாதுகாப்பாக பார்த்து அதே நேரத்தில் ஒரு சின்ன லாபம் பண்ண முடிஞ்சால் பண்ணணும், இல்லைனா அந்த முதலீடை பத்திரமா வச்சுருக்கணும். அப்படி தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். மார்க்கெட் ஓவராலாக மேலேயே போகும் இன்றைக்கி நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அன்றைக்கி நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி ட்ரேட் எடுத்துகிட்டு ஒரு சின்ன 20 பாயிண்டில் வச்சுட்டு நம்ம மேலே கீழே மார்க்கெட் விட்டு எக்ஸிட் ஆகிட்டோம், மார்க்கெட் நல்லாவே மேலே போய் ஒரு 200 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருந்தது, அதே மாதிரி இன்றைக்கி போகும் அப்படின்னு நினச்சி என்றைக்கும் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணக்கூடாது. நமக்கு எப்போவுமே 20லேருந்து 30 பாயிண்ட் இதை தான் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். மினிமம் 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் பண்ணால் நம்ம வந்து என்றைக்கும் லாஸ் ஆகாமல் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய முதல்ல பாதுகாத்து ஒரு சின்ன லாபத்தோடு நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி சொல்ல வந்த விஷயம். அதாவது ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி மாதிரி இதில் வந்து நம்ம வந்து எப்போவுமே ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணிட்டு எடுக்கிறது. அதாவது அர்த்தமணியாக இருக்கிற ப்ரைஸுக்கு இன்றைக்கி வந்து நமக்கு அர்த்தமணியாக இருந்தது 50,600 அப்படிங்கிற ப்ரைஸை எடுத்துக்கிட்டோம். ஸோ 50,600க்கு அர்த்தமணியாக இருக்கிறனால மேலே, அதாவது ஒரு 100 பேஸ் ஸ்ட்ரைக் தள்ளி மேலே போனீங்கன்னா 50,500 அப்படிங்கிற அதோட கால் பிரீமியத்தையும், கீழே அதாவது புட் ஆப்ஷனுக்கு வந்து 50,700 அப்படிங்கிற புட் பிரீமியத்தையும் நம்ம வச்சுக்கிட்டோம். இதுக்கு மையமாக இருக்கக்கூடிய ப்ரைஸ் தான் 50,600 அட் த மணி. ஸோ அட் த மணியினுடைய கால் பிரீமியம் ஓப்பன் ப்ரைஸ் என்னவோ அந்த ஓப்பன் ப்ரைஸை எந்த ப்ரீமியம் வந்து நமக்கு க்ளோசிங் கொடுத்து ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே அந்த லெவலுக்கு மேலே அந்த அட் த மணியினுடைய கால் ப்ரீமியம் ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே எந்த ப்ரீமியம் நமக்கு வந்து சஸ்டெயின் ஆகுதோ உடனே ட்ரேட் போயிட்டு ஒரு சின்ன ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வரணும். இதுதான் நம்மளோட கான்செப்ட்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சொல்ல வந்த விஷயம் தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய நண்பர்கள் நம்மளுடைய வீடியோவை பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண கையோடு அந்த பெல் பட்டனை நீங்கள் வந்து அமைக்கி எனேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்து நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறையா நம்மளுடைய ஸ்மால் ட்ரேடர்ஸ் பண்ணக்கூடிய என்னென்ன ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு தேவையான ஷார்ட்டேஜஸ், மார்க்கெட் ப்ரொஃபைல் உள்ள ஷார்ட்டேஜ் நிறைய வீடியோ நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னா முதல்ல இருந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஏன்னா ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் இடையில சொல்லியிருக்க கருத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு முதல்ல இருந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நன்றி, தேங்க்யூ.